தமிழக அரசியலில் பல கணக்குகளை போட்டு வைத்திருந்த எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஆப்படித்திருக்கிறது டெல்லி. ஒருங்கிணைந்த அதிமுக திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என லோட்டஸ் டிஎன் என்னும் ஆபரேஷனை நிர்மலா சீதாராமன் எடுத்துள்ளார். டெல்லியிலிருந்து செங்கோட்டையனை ஆட்டுவிப்பது இந்த லோட்டஸ் டிஎன் தான் என்பதும், இதன் பின்னணியில் என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது, விஜய் தனித்துதான் களமாட போகிறாரா, விஜய் தனித்து களமாடுவது மத்திய அரசுக்கு ஆதரவாகவா, டெல்லி பாஜகவை எதிர்க்க முடியாமல் திணறி வரும் திமுகவின் முக்கிய தலைகள் பாஜகவிடம் உருண்டோட போகிறார்களா, டெல்லியிலிருந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆடிக்கொண்டிருக்கும் லோட்டஸ் டிஎன் ஆபரேஷன் குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தமிழக அரசியலை மாற்றி கட்டமைக்கும் வேளையில் டெல்லி முற்பட்டு இருக்கிறது. அதற்காக எடப்பாடி மற்றும் அண்ணாமலையை அரசியல் களத்திலிருந்து தவிர்த்து டெல்லியிலிருந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டு வைத்திருக்கும் லோட்டஸ் டிஎன் திட்டம் மிகப்பெரிய மாற்றமாக தமிழக அரசியல் களத்திற்கு தெரிகிறது. அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் அவர்களுக்கு வாக்கு இருக்கிறதோ வாக்கு இல்லையோ என்பதெல்லாம் தவிர்த்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் யார் யாரெல்லாம் அதிமுகவில் பணியாற்றினார்களோ அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற தீமின் அடிப்படையில் நிர்மலா சீதாராமனிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருந்தார்கள். அந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளார் நிர்மலா சீதாராமன் என்றே பேச வேண்டும். திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை கட்டமைக்கும் பணியையும் நிர்மலா சீதாராமன் மேற்கொண்டிருக்கிறார். சீமானை மிரட்டி தங்கள் கூட்டணியில் சேர்க்கும் பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விஜயை தனித்து போட்டியிட கட்டளையிட்டு இருக்கிறது. இதுதான் லோட்டஸ் டிஎன்னின் திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 2026 தேர்தல் களத்தை அரசியல் வல்லுநர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவில் பிரித்து மேயும் வேளையில் பாஜக மேலிடம் ஈடுபட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தேசிய கட்சி ஆதிக்கத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு தேர்தல் கூட்டணி கட்டமைக்கப்படுகிறது. 1967ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலோடு தமிழ்நாட்டில் தேசிய கட்சிக்கு மூடு விழா நடத்தப்பட்டு முடிந்துவிட்டது. 1967 முதல் இப்போது வரை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது. திராவிட கட்சிகளுக்கு துணையாக தோள் கொடுத்து வரும் நிலையில்தான் தேசிய கட்சிகள் உள்ளன. ஆனால் இம்முறை, அதாவது 2026 சட்டசபை தேர்தலுக்காக ஆளும் திமுகவை வீழ்த்த தமிழ்நாட்டில் முக்கிய கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் வேளையில் பாஜக மேலிடம் ஈடுபட்டுள்ளது. இந்த வேளையில் முதலில் பாஜகவின் யுக்தி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதுதான். இதற்காக பிரிந்து சென்ற எம்ஜிஆரின் விசுவாசிகள், ஜெயலலிதாவின் விசுவாசிகள் உள்ளிட்டவர்களை ஒருங்கிணைக்க பாஜக முடிவு செய்துள்ளது. இதற்கான பொறுப்பை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் அதிமுக நிலவரம் உள்ளிட்ட விவகாரங்களை அவ்வப்பொழுது நிர்மலா சீதாராமனிடம் தெரிவிக்கும் வேளையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளார். பாஜக மேலிடமும் தமிழகத்தில் அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளது. அதற்கு முன்னோட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த தலைவர்களுடன் இணைந்து கடந்த மாதம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு 2026 சட்டசபை தேர்தல் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் ரகசியமாக டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். இது அதிமுக வட்டாரத்தை கதிகலங்க வைத்துள்ளது. இந்த சந்திப்பு பற்றிய பரபரப்பு முடிவதற்குள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல் வெளியானது. இந்த சந்திப்பின் போதும் தமிழக அரசியல் நிலவரம், திமுக கூட்டணியின் பலம் பலவீனம், 2026 தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கான வியூகங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னையில் நிர்மலா சீதாராமனை அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் சந்தித்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாகவும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் இதை எடப்பாடி எப்படி அமித்ஷாவோடு சந்தித்த சந்திப்பில் தமிழக மக்கள் நலனுக்காகத்தான் சந்திக்கப்பட்டதை ஒழிய கூட்டணிக்காக சந்திக்கவில்லை என்று கூறினாரோ அதே போன்று சீமானும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி வந்த அடுத்த 2 மணி நேரங்களில் ட்விட்டரில்
அமித்ஷா பதிவிட்டு விட்டார். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து அவர் ஊடகங்களை சந்திக்கும் பொழுதும் அதிமுகவோடு இணைந்து தேர்தல் கூட்டணி அமைப்போம் என்று கூறிக்கொண்டே வருகிறார். அந்த வகையில் சீமானும் கடைசியில் ஒத்துக்கொள்வார் என்றே கூறப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்பு கோவையை சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்பி KC பழனிசாமியும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியுள்ளார். அதிமுகவின் இந்நாள் மற்றும் முன்னாள் அதிமுகவினரை பலர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வெளியே தெரிந்தாலும் பலர் சந்தித்த விவகாரங்கள் மிக ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முதல் காரணம் திமுக கூட்டணியை வீழ்த்த வலுவான கூட்டணியை பாஜக தலைமையில் உருவாக்குவதுதான். பாஜக கட்டமைக்கும் மெகா கூட்டணியில் பல கட்சிகளை சேர்ப்பதுடன் துணை முதல்வர் பதவிகள் கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்று உத்தரவாதமும் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை எடுத்தால் செங்கோட்டையன் மூலமாக அதிமுகவை கைப்பற்றுவது அல்லது உடைப்பது என்ற திட்டத்துடன் லோட்டஸ் டிஎன் என்ற திட்டத்தை பாஜக மேலிடம் வியூகம் அமைத்துள்ளது. நிர்மலா சீதாராமனை சந்தித்த பொழுது அதிமுகவில் தனக்கு ஆதரவளிக்கும் முக்கிய மூத்த நிர்வாகிகள் பட்டியலை செங்கோட்டையன் அளித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கு, சிபிஐ வழக்கு, அமலாக்கத்துறை வழக்கு, வருமான வரித்துறை வழக்கு, GST வழக்கு உள்ளிட்ட துறைகளில் வழக்குகளை சந்தித்து வரும் புள்ளிகளின் பட்டியல் தயாராக உள்ளது. ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டுள்ள நிர்மலா சீதாராமன் அதற்கான பணிகளில் சுமார் 90% அளவுக்கு முடித்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி ஏற்கனவே தங்களது கூட்டணியில் சேர்ந்துள்ள பாஜக, பாமக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளது. மேலும் பாஜக கூட்டணியில் சேர வருமாறு நாம் தமிழர் கட்சி மற்றும் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் பாஜக சார்பில் வலைவிரிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுக்குள் செங்கோட்டையன் தற்பொழுது மாற்று போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் அவர் பின்னால் சென்றால் வளமான வாழ்வு உறுதி என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டையன் பின்னணியில் அதிமுகவின் முக்கிய கொங்கு மண்டல தளபதிகளும் தெற்கத்திய பாண்டியர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். பாஜகவின் கண்ணில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் சிக்கிவிட்டது. முடிந்தால் கூட்டணிக்கு வரவும் அல்லது தனித்து களமிறங்கவும் அல்லது கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் விசிகாவை இழுத்து வந்து மூன்றாவது அணியாக போட்டியிடவும் என்ற உத்தரவு டெல்லியிலிருந்து விஜய்க்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள் மற்றும் பட்டியல் சமூக வாக்குகளை பிரிக்கும் முக்கிய அஜெண்டா விஜய்க்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒய் பிரிவு பாதுகாப்பை பெற்றுள்ள விஜய் அதற்கு சம்மதித்து ஜூன் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்ய உள்ளார். நிர்மலா சீதாராமனின் அசைன்மெண்டில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் வகையில் சில மூத்த திமுக நிர்வாகிகளையும் பாஜகவுக்கு இழுக்க திட்டம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜகவின் ஸ்கேனரில் தமிழக அமைச்சர்களான KN நேரு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, P மூர்த்தி, தங்கம் தென்னரசு, சேகர்பாபு ஆகியோரும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் கூட்டணி மற்றும் தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டில் TN லோட்டஸ் ஆபரேஷன் எனப்படும் பெரிய அதிர்வுகளை உருவாக்கும் என்று பேசப்பட்டு வருகிறது. நாம் ஒன்று நினைத்தால் டெல்லி மாற்று வழியில் நினைக்கிறது என்று எடப்பாடியும் அண்ணாமலையுமே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழக அரசியல் வல்லுநர்களோ ஊடகங்களோ டெல்லியின் அரசியலை இன்னும் யூகிக்க முடியாத நிலையில்தான் இருக்கிறார்கள். பார்க்கலாம், தமிழ்நாட்டில் டெல்லி பாஜக ஆடும் ஆட்டம் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறதா அல்லது எப்பொழுதும் போல் மண்ணை கவ போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். வாருங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.